அக்கா ஐயோ, இவ வேற பாத்துட்டாலே. எழில் சாரோட நிச்சயதார்த்தத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்க. சூப்பருங்க. என்ன சுடர், ஒரு மாதிரியா பேசுற? என்னன்னே தெரியல, தலை தானா சுத்துது, வாயெல்லாம் கோணுக்குது, அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சூன்னு இருக்குக்கா. ஏய், உன் பேச்சே சரியில்லையே, என்ன ஆச்சு உனக்கு? அதான் எனக்கு தெரியலையே. ஆக்சுவலா நான் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேனா, ஆ, அது ஒரு மாதிரி கேக்கா இருந்துச்சா. ஆ. அதுக்கப்புறம் இன்னொன்னு எடுத்து குடிச்சேனா, இன்னும் கேக்கா இருந்துச்சா. அதுக்கப்புறமும் இன்னொன்னு குடிச்சேனா, அது ரொம்ப கேக்கா ஆயிடுச்சுங்க. எனக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு. நீ ஏதோ தப்பான கூல் ட்ரிங்க்ஸ குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி நீ உளறிட்டு இருக்க. இங்க நீ இருந்தா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும். முதல்ல உன் ரூமுக்கு போ. ஆஹா, நான் இங்கதான் இருப்பேன். சொன்னா கேளு சுடர், நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். எனக்கு தெரியுங்க, நீங்க என்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். அதே போல உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இது வரைக்கும் உங்களுக்கு நான் அக்கு கூட கொடுத்தது இல்ல. இப்ப கொடுக்கறேன், வாங்க ஐயோ, வாங்க. என்னடா அது, இந்துவ காணோம். அட, என்ன நீங்க பின்னாடி வந்து நிக்கிறீங்க? சுடர், நீ நிதானம் இல்லாம இருக்க. முதல்ல நீ ரூமுக்கு போ. அதெல்லாம் முடியாது. நான் இன்னைக்கு உங்களை பக் பண்ணிட்டு தான் போவேன். என்ன பட்ட பகல கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம், இவ பெரிய பிரச்சனையில எடுத்து விட்டுருவா. நம்ம கிளம்பிடலாம். ஒருவேளை இவங்க மேஜிக் பண்ணுவாங்களோ? அதுக்குள்ள மாயமா மறைஞ்சிட்டாங்க. ஆ? ம். வா அபி. அப்புறம் அபி, சுடர் எங்க போயிருக்கா? ஆளே காணோம். ஏதாவது வேலையா இருப்பாங்க கவின். சுடர், நீ இங்கே இருக்க? நாங்க உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? என்ன எதுக்கு தேடிட்டு இருந்தா? என்னோட ட்ரெஸ் அயன் பண்றதுக்கு தான். ஏய், என்ன சிரிப்பு? நான் யார் தெரியுமா? உங்களோட கேர் டேக்கர். அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும் உங்களுக்கு. என்ன சுடர், உன் பேச்சே ஒரு தினசா இருக்கு. இனிமே அப்படிதான் இருக்கும். நீங்க எல்லாரும் என்கிட்ட ரெஸ்பெக்டோட தான் நடந்துக்கணும், புரியுதா? சுடர், நீ ஏன் ஒரு மாதிரி பேசுற? பழைய சுடர் மாதிரியே இல்லையே, என்னாச்சு உனக்கு? அது வந்து அஞ்சலி, நான் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேனா, அது ஒரு மாதிரி கிக்கா இருந்துச்சா. நல்லா இருக்குன்னு திரும்ப ஒண்ணு குடிச்சேனா, அதுவும் கிக்கா இருந்துச்சா. திருப்பி இன்னொன்னு குடிச்சேனா, இன்னும் கிக்கு ஏறுச்சா. இப்ப அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஃபீலும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. நீ சொல்றது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது காவியா. இது குழந்தைங்க யாரும் ட்ரை பண்ண கூடாது. ஏ அபி, நீ ஸ்கூல்ல தானே படிக்கிற? அது என்ன லிப்ஸ்டிக்? ஏ கவின், உன் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா?
சட்டன்ல பட்டனே போடல. காவியா, ஒழுங்கா படிக்கணும். சும்மா கேம் விளையாடிட்டு இருந்தானே வெய்யு, தொலைச்சிருவேன். அஞ்சலி, உனக்கும் சொல்றேன், நீ ரொம்ப வாய் பேசக்கூடாது, புரியுதா? ஆஹா. அபி, இந்த சுடைக்கு ஏதோ ஆயிடுச்சு போல. இனிமே நாம இங்க இருந்தோ டேஞ்சர் தான். வாங்க போயிடலாம். ஏய், என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? ஒண்ணும் இல்ல சுடர். உன்னை அதோ ராமையா கூப்பிடுறாரு பாரு. எங்க? அங்கதான் இருக்காரு பாரு. யாரையும் காணுமே. சாமையாவ காணோம். பசங்களையும் காணோம். இது எப்படி வைங்க மா? அந்த பூத்தட்டை எடுத்துட்டு வாங்க, அந்த பழத்தட்டையை எடுத்துட்டு வாங்கம்மா. இப்படி வைமா. அது அங்கே வைமா. என்ன இப்படி நடந்து வரா? அங்கே வைங்கம்மா. பாக்குறதுக்கு ராமையா மாதிரி தெரியுது. ராமையாவா இது? என்னாச்சு சுடர்? இந்தம்மா, என்ன ஒரு மாதிரியா இருக்கா? என்னாச்சு உனக்கு? என்னன்னு தெரியல ராமையா. நான் சில்லுன்னு கூடி குடிச்சேன்னா அது ஒரு மாதிரி கிக்கா இருந்துச்சா, நல்லா இருக்குன்னு திரும்ப ஒண்ணு குடிச்சேனா அது இன்னும் கிக்கா இருந்துச்சா, ரொம்ப நல்லா இருக்குன்னு திரும்பவும் ஒண்ணு குடிச்சேனா அது இன்னும் கிக்கா ஏத்தி விட்டுருச்சு. இப்போ அப்படியே மதக்குற மாதிரி இருக்கு. இங்க இருக்க எல்லாமே எனக்கு தலைகீழ தெரியுது. குடிச்சிருக்கியா நீ? ஆமா ராமையா, நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேன், அதான் ஒரு மாதிரி கிக்கா இருக்கும். ஏய், நீ கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கல, எங்கேயோ போய் சரக்கு அடிச்சிட்டு வந்திருக்க. நான் சரக்கெல்லாம் குடிக்கல ராமையா, கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சேன். அதுவும் கொஞ்சமா இல்ல, நிறைய குடிச்சேன். அதுவும் சில்லுன்னு குடிச்சேனா அது அப்படியே கிக்கா இருந்துச்சா, நல்லா இருக்குன்னு இன்னொன்னு குடிச்சேனா இன்னும் கிக்கா இருந்துச்சா. போதும் நிறுத்து. இப்ப எதுக்கு கந்த சஷ்டி கவசம் மாதிரி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க? நீ குடிச்சிருக்க. வீட்டுல நீ குடிச்சிருக்கிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஐயோ, அம்மா வேற வராங்களே. இப்ப நிக்கிற நிலைமைய பார்த்தா அம்மா வந்து என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே. ரம்யா, நிச்சயதார்த்த மாலையில வாங்கியாச்சுல்ல? ஆமாமா, வாங்கியாச்சுமா, எல்லாம் வாங்கியாச்சு. நீ என்ன சுடர் இங்க நின்னுட்டு இருக்க? குழந்தைகளை ரெடி பண்ணியா? போய் ரெடி பண்ணு போ. அவங்கெல்லாம் அப்பவே ரெடி ஆயிட்டாங்கம்மா. என்ன சுடர் ஒரு மாதிரி பேசுற? என்னன்னு தெரியலம்மா. நான் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேனா அது ஒரு மாதிரி கிக்கா இருந்துச்சா, அப்புறம் இன்னொரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேனா அது இன்னும் கிக்கா இருந்துச்சா. என்ன ரம்யா வளர்ற? குடிச்சிருக்காளா? ஆமாமா, யாரோ கூல் ட்ரிங்க்ஸ்ல கலந்து வச்சத தெரியாம எடுத்து குடிச்சிட்டா போல இருக்குமா. இந்த வீட்டுக்குள்ள எப்படி ரம்யா அது வந்துச்சு? அதாமா எனக்கும் ஒன்னும் புரியல. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா. என் வாழ்க்கைய காப்பாத்துற தெய்வமா நீங்க. என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ சுடர், இப்ப நீ ஸ்டடியா இல்ல, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். இப்ப நீ ஒரு ரூமுக்கு போ. இல்லம்மா, நான் ரொம்ப ஸ்டடியா தான் இருக்கேன். நீங்க வேணா என் கைய விட்டு பாருங்க. ராமையா, இப்ப இவ நிலைமை சரியில்லை. இப்ப இவளை தனியா போக விட்டா எங்கேயாவது போய் விழுந்துருவா. நீங்களே இவளை கொஞ்சம் பத்திரமா கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல விட்டுருங்க. கூட்டிட்டு போங்க. வேணாம், பசங்க ரூம்ல விட்டுருங்க. இவ அங்கேயே இருக்கட்டும். பாத்து கூட்டிட்டு போட்டு. சுடர், உன்னை ராமையா குழந்தைங்க ரூம்ல விட்டுருவாரு, நீ அவர் கூடவே போ. அம்மா,
நீங்க தெய்வமா என்ன ஐயோ. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஏய் சரி ராமையா சீக்கிரம் கொண்டு போய் அவளை ரூம்ல விட்டுருங்க. சரிங்கம்மா. போ கூட்டிட்டு போங்க. சரி, வா. பாத்து வா, வா. பாத்து பாத்து வா பாத்து போ. மேல ஏறு. பாத்து ஏறு, ராமையா. ராமையா ஐயோ. நீ என்ன வஸ்தாவையா. சரக்கு அடிச்சாலும் இந்த நாத்தம் நாடுது. ஏய், ஏய், சி, சி. வா, போ. ஏறு. பாத்து. பாத்து, ராமையா பாத்து. விழுந்துடாத. ஏய், ஒரு பாத்து. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேனா ஏறு. கேக்கு கொஞ்சம் ஏறிச்சா. அப்புறம் பாத்து, பாத்து. இன்னொன்னு ஏய். ராமையா வஸ்தாவையா. கோல்ட் ட்ரிங்க்ஸ்ல எவன் சரக்க மிக்ஸ் பண்ணி வச்சான்னு தெரியலையே. குடிச்சு புட்டு நம்மள பாடாப்படுத்துறாளே. ராமையா ஏறு. வஸ்தாவையா. பாத்து. ஏய், ஏய். ஏய், ஏய், ஏய். அட என்னையும் கீழே தள்ளி விட்டுரு. ஏய் சுடர அப்படியே செல்வி கிட்ட கை மாத்தி விட்டுட்டு நம்ம கலந்துக்குவோம். செல்வி செல்வி சுடரை கூட்டிட்டு போய் பசங்க ரூம்ல படுக்க வையே. இங்க பாரு கொஞ்சம் நிலைமை சரியில்லை, பார்த்து கூட்டிட்டு போ. அம்மா பிளான் பண்ண மாதிரியே சுடர் சரக்கு கலந்த ஜூஸ குடிச்சிட்டு செம போதையில இருக்கா போல. அப்பாடா தப்பிச்சோம். சுடருக்கு என்ன ஆச்சுன்னு ஏன் ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்ல செல்வி, தூக்க கலக்கத்துல தான் கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டு இருக்கா. நீ பதறாம கூட்டிட்டு போய் பசங்க ரூம்ல படுக்க வச்சிருப்போ. கூட்டிட்டு போ. வா சுடர் வா. அப்பாடா நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். சுடர செல்வி கையில ஒப்படைச்சாச்சு. இனிமே அவ பாடு. அம்மாடா. வா சுடர். ராமையா என்ன திடீர்னு குரல் மாறிடுச்சு? ஏ சுடர், நான் ராமையா இல்ல செல்வி. நீ செல்விதான். நீ எப்ப செல்வி வந்த? நான் ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கேன். நீதான் இப்ப இங்க வந்த. ஆமா என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்னன்னே தெரியல செல்வி. நான் ஜில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேனா அது ஒரு மாதிரி கிக்கா இருந்துச்சா, அதான் திரும்பவும் இன்னொன்னு குடிச்சேன். இன்னும் கிக்கு ஏறிடுச்சு. இப்ப அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மனோகரி அம்மாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ மனோகரி அம்மா பெரிய மகாராணி. உங்களை பள்ளக்குள்ள தூக்கிட்டு போக பணி பண்ண நீ வந்து நிக்கிறியா? ஏ சுடர், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இத மட்டும் மனோகரி அம்மா கேட்டா என்ன ஆகும் தெரியுமா? கேக்கட்டுமே, எனக்கு என்ன பயமா? அவங்க கேட்கணும்னு தான் நான் பேசுறதே. மனோகரி மேடம் ஒரு சீட்டிங் பர்சன் தான். ஐயோ, எழுசார ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஏமாத்துக்காரி தான். ஐயோ வாய மூடு, வாய மூடு. கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இரு. இல்ல ஐயோ சுடர், வாய மூடு சுடர். மனோகரி மேடம் பத்தி பெருமையா பேசும்போது அவங்களே வந்துட்டாங்க. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? என்னன்னு தெரியல மேடம். நான் சில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேனா அது ஒரு மாதிரி கேக்கா இருந்துச்சா, நல்லா இருக்குன்னு திரும்பவும் ஒண்ணு குடிச்சேன். என்ன கிக்கு ஏறிடுச்சு. அப்புறமா என்னன்னு குடிச்சேன், இன்னும் நல்ல கிக்கு ஏறிடுச்சு. இப்போ அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு. சரி சரி, உன் நிலைமை சரியில்லாம இருக்கு. முதல்ல போய் தூங்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். செல்வி, அம்மா, இவளை கூட்டிட்டு போய் படுக்க வை. சரிங்க. ஒரு நிமிஷம். ஆமா இன்னைக்கு என்ன நல்லா பலபலன்னு பட்டு புடவைலாம் கட்டிக்கிட்டு இவ்வளோ தங்க நகைய மாட்டுக்கிட்டு ஏதோ கல்யாணம் பொண்ணு மாதிரி ரெடியா இருக்கீங்க. நிஜமாவே கல்யாணம் பண்ண போறீங்களா? உங்களுக்கு எழில் சார் கூட இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போறது நான் மறந்துட்டேன். அம்மா நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ற வயசா? இன்னும் என்ன காலேஜ் பொண்ணு மாதிரி இடுப்புல ஒட்டியானோ, காதுல ஜுமுக்கி, தலையில நெத்து சுட்டி,
இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா உங்களுக்கு தெரியல? ஏய், நான் இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன். தேவையில்லாம போதையில ஏதாவது உளறிட்டு என்ன டென்ஷன் பண்ணாத. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. அது எப்படி மேடம்? இன்னும் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு. ஒன்னொன்னா கேக்குறோம்ல. எழில் சார கல்யாணம் பண்ணிக்கிட்டு பசங்களை ஹாஸ்டல்ல சேர்க்கறது தானே உங்க பிளானு? இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சவால் விட்டான்ல. எழில நான் கல்யாணம் பண்ண கையோட அந்த குட்டி பிசாசுங்களை ஏதாச்சும் ஹாஸ்டல்ல கொண்டு போய் தான் விடுவேன். அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? மேடம், அது இந்த சுடர் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நான் அப்படிலாம் நடக்க விட்டுருவேனா? ஏய், என்னடி பண்ற? சாரி மேடம், ஆக்சுவலா நான் உன்னதான் அடிச்சிருக்கணும். தெரியாம செல்வி அடிச்சிட்டேன். சுடர், இப்ப நீ போறியா இல்லையா? விடுங்க மேடம், நானே போயிடுறேன். மேடம், ஆக்சுவலி என்னன்னே தெரியல, உடம்புல ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு. எதுவுமே பண்ணல மேடம். சில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க் தான் குடிச்சேன். அது ஒரு மாதிரி கேக்கா இருந்துச்சா, திரும்பவும் இன்னொன்னு குடிச்சேன். ஐயோ, திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாளே. மறுபடியும் ஒண்ணு குடிச்சேன்னா சுடர், சும்மா இரு. மனோகரி அம்மாவை டென்ஷன் பண்ணாத. இன்னைக்கு அவங்களுக்கு நிச்சயதார்த்தம். ஒழுங்கா என் கூட வா. ஒரு நிமிஷம் கையை விடு. மேடம், எல்சரை நீங்க கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக குழந்தைங்களோட எப்படியாவது செல்ல ஆகணும்னு நினைச்சு பசங்களை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்கல்ல, அவங்களுக்கு அங்க ஃபயர் ஆயிடுச்சுல. பசங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? சொல்லுங்க மேடம், என்ன பண்ணிருக்க முடியும்? சொல்லுங்க டெல்ல. அம்மா, இவளுக்கு சரக்கு ஊத்தி விட்ட பாவத்துக்கு நம்ம கண்ணத்தை பழுக்க வைக்கிறாளே. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. என்ன மனோ, என்ன நடக்குதுங்க? பாரு எழில், நம்ம என்கேஜ்மெண்ட் நடக்க போற இந்த டைம்ல சுடர் நல்லா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. என்னது, சுடர் குடிச்சிருக்காளா? யூ மீன் ஆல்கஹால்? ஆமா. சுடர், என்ன இதெல்லாம்? என்னாச்சு உனக்கு? எனக்கு தெரியல சார், நான் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சேன். அதனால கிக்கா இருந்துச்சா, அதுக்கப்புறம் இன்னொன்னு குடிச்சேனா. ஐயோ, இவ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாளே. வரிசையா எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து நம்ம கண்ணத்துலதான் குறி வைப்பா. உஷாரா இருக்கணும். அந்த கூல் ட்ரிங்க்ஸ் நல்லா கிக்கா இருந்துச்சுன்னு நிறைய குடிச்சிட்டேன் சார். எனக்கு அப்படியே மிதக்குற மாதிரி இருக்கு. பாத்தியா எழில், ஒரு நல்ல நாள் அதுவுமா குடிச்சதும் இல்லாம கிக்கா இருக்குன்னு நம்ம கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு வர்ற கோவத்துக்கு இவ்வளவு. ஏ மனோ, என்ன பேசுற நீ? சுடர் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. யாரோ கூல் ட்ரிங்க்ஸ்ல ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது தெரியாம எடுத்து குடிச்சிருக்கா. இவ்வளவு போய் தப்பா பேசுறீங்க. சரி மனோ, நீ கீழே போ. நான் சுடரை என் ரூம்ல விட்டுட்டு வரேன். வா. மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ அம்மா, வாங்கம்மா, கீழே போயிடலாம். வாங்கம்மா. மேடம், நான் பேசணும். சுடர், மேடம், சுடர் வா. மேடம், சுடர் வான்னு சொன்னேன். ஏய், பாத்து 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 வா. மனோகரி மேடம், நீங்க எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? குழந்தைங்க பாவம் சரி நீ வா, சார். அப்புறம் பேசலாம். வா 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 வா. ஓகே, கேர்ஃபுல் 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 கேர்ஃபுல். வா 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 வா. மெதுவா. கடவுள் படைச்ச உலகம் துண்டாச்சு, மனுஷன் குடிச்சு ஏய், உலகம் ரெண்டு அடிச்சு. ஏய், சுடர் சுடர் சுடர், எதுக்கு இப்ப இப்படி ஆடுற? கொஞ்சம் நார்மலா இரு கொஞ்ச நேரம். நான் எங்க சார் ஆடுறேன்? நீங்க தான் குடிகார மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஏய்,
பாருங்க சார், பூமி எவ்வளோ ஸ்பீடா சுத்துதுன்னு. ஏய் ஏய் சுடர். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினான்.